பண்டோரா மூசா கிட்ட மாட்டி அவனை நான் அழிச்சது முதல் தோல்வினா, இப்ப அந்த மூசா வந்து அலாவுதீனையும் அந்த பொடியனையும் மீட்டுட்டு போனது இரண்டாவது தோல்வி. இதை இப்படியே தொடர விடக்கூடாது. ஜெயிக்கணும், நாம ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். பண்டோரா எஜமா மடையா, நான் அழைத்தால் தான் வருவாயா? எப்பொழுதும் என் கூட இருக்க மாட்டாயா? இல்ல எஜமா, அது வந்து பதில் பேசாதே, நான் சொல்வதை செய். நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. இதோ பார், நான் உடனடியாக எனது சக்திகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எஜமா? என் பாட்டனார் காசிம் பதுதா சொன்னபடி நீ போய் 3000 வருடங்களுக்கு முந்திய 2 மம்மிகளை உடனடியாக தேடி கொண்டு வர வேண்டும். மம்மியா? 3000 வருஷத்துக்கு முந்தைய மம்மிகள் பாட்டிகளை, கொள்ளு பாட்டிகளை செத்து போயிருப்பாங்களே எஜமா. முட்டாள்! பூலோக சஞ்சாரத்தில் நீ ரொம்ப கெட்டு போய்விட்டாய். நான் சொல்லும் மம்மிகள் நர்சரி பள்ளிக்கூடங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும் மம்மிகள் அல்ல. இறந்து போன என் முன்னோர்கள் பாடம் செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட சவப்பெட்டிக்குள் இருக்கும் சடலங்களை சொல்கிறேன். ஓஹோ, அப்படியா? ஆமாம். அப்படி என்றால் நான் உடனே போய் பூலோகத்தில் உள்ள கல்லறைகள் எல்லாம் புரட்டி போடுகிறேன். முட்டாள்! அவர்கள் எந்த கல்லறையிலும் புதைக்கப்படவில்லை. புரியவில்லையே. புதைக்கப்படவில்லை என்றால்? பதுதா பரம்பரையின் மந்திர வித்தைகள் தெரிந்த என் முன்னோர்களின் மம்மிகள் 3 கண்களோடு கூடிய பிரமிடுகள் வரையப்பட்ட பெட்டிகளுக்குள் உலகின் ஏதோ ஒரு இடத்தில் தனித்தனியே அருங்காட்சியகத்திலும் பழம்பொருள் சேகரிப்போரிடமும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களிடமும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மம்மிகள் எங்கே, யாரிடம் இருக்கிறது என்று தேடி ஆராய்ந்து அறிந்து வந்து உண்மையை என்னிடம் சொல். போ. இதோ உடனே செல்கிறேன் எஜமா. டே பாலு, நடி வீட்டுக்குள்ள உனக்கு ஒரு சரியான வில்ல இருக்கான். போன தடவை மாட்டின மாதிரி இந்த தடவை பக்ஸிஸ் கிட்ட மாட்டிக்காத. அத நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் வாயை பொத்து. உனக்கும் அவகிட்ட வாங்கி கட்டிக்கலனா பொழுதே போகாதேடி. கரெக்ட். சிங்கத்தை சீண்டி பக்கறதே உங்களுக்கு வேலையா போச்சு. டேய், யாரடா சிங்கம்? நான் தான். ஏன் உனக்கு அதுல என்ன சந்தேகம்? எப்படியோ நீ மனுஷன் இல்லைன்னு ஒத்துக்கிட்டா சரி. ஏ குண்டோதரி, காலி பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. அடப்போடா. ஐயோ, இப்போ உங்க 2 பேரோட சண்டையை நிறுத்த போறீங்களா இல்லையா? வர வர உங்களை சமாளிக்கவே முடியல. என்ன எல்லாரும் இங்கே நின்னுட்டு என்ன பண்றீங்க? உன்னை பார்க்கதான் மூசா வந்தோம். அதுக்குள்ள வழக்கம் போல இவங்க 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. என்னடா பாலு இது? இல்ல மூசா, நான் கம்மன் தான் வந்து இருந்தேன். தோ இந்த குண்டோதரி தான் வழக்கம் போல பக்ஷிஸ் கிட்ட மாட்டிக்காதுன்னு வம்பளுதா மூசா. நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். ஓகே ஓகே விடுங்க, மறுபடியும் உங்க 2 பேர் சண்டையை ஆரம்பிக்காதீங்க. நான் ஒன்னும் கெட்டவன் இல்ல. அன்னைக்கு பாலு என்ன கேலி பண்ணதுனால தான் நான் அவன் அடிச்சேன். மத்தபடி பாலு மேல எனக்கு ஒன்னும் கோவம் இல்ல. இவனுக்கும் மந்திரம் தெரியுமே, இவனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமோ? சரி வாங்க உள்ள போலாம். ஐ அம் சாரி பாலு. என்னது இது, பையன் ரொம்ப இறங்கி வரான். இன்னும் என் மேல கோவம் தீரலையா? நோ, நெவர். இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட். ஓகே. ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லு? எவனாவது அடிச்சு நோக்கணுமா? பின்னி படல எடுத்துறேன். இந்த உதாரணம் என்கிட்ட வேணாம், இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். என்னால ஜாலியாவே இருக்க முடியல. நீங்க என்ன உங்க குரூப்ல சேர்த்துக்கிட்டு என்ன உங்களோட வெளியில கூட்டிட்டு போறீங்களா? ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆமா. சரி, நாங்க இல்ல, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். ஓகேவா? தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் எல்லாம் பத்தாது. வேற என்ன பண்ணணும் சொல்லு. சொல்றேன். உனக்கு தெரிஞ்ச சில மந்திரங்களை எனக்கு கத்து கொடுக்கணும். ஓகேவா? ஏய் ஏய், சும்மா சவுண்ட் விடாத. நீ இதுக்கு ஓகேனா நான் அதுக்கு ஓகே. எப்படி வசதி?
அப்ப எனக்கு டபுள் ஓகே. என்னடா 2 பேரும் உள்ள வராம இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சொந்த கதை சோக கதை பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா சொந்த கதை சோக கதை? மூசா, இந்த பக்ஷிஷ பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? நல்லாத்தான் நடிக்கணும். என்னடா பாலு திடீர்னு பக்ஷிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். வெரி குட். ஆமா மூசா, பாவம் பக்ஷிஷ் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற மாதிரி ஃபீல் பண்றான். அப்படியா பக்ஷிஷ்? ஆமா. அதனால பக்ஷிஷ வெள்ள கூட்டின்னு போலான்னு இருக்கேன். தாராளமா. ஆனா அவரை உன்னால சமாளிக்க முடியுமா? அப்படி சமாளிக்க முடியாத அளவுக்கு அவன் என்ன பண்ணுவான்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் ஒழுங்கா தான் இருப்பேன். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. பாலு கூட போயிட்டு வாங்க. பாலு. Thank you மூசா. சரி வாங்க உள்ள போலாம். அப்பா, என்னப்பா இது? அந்த திவாகர் பேசுனதை கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க பேசாம இருக்கீங்க. உன்னை நான் வக்கீலுக்கு படிக்க வச்சேனா இல்ல டிடெக்டிவ் கோர்ஸுக்கு படிக்க வச்சேனான்னு எனக்கே சந்தேகமா இருக்குமா. இப்படி கிரிமினல் வேலைகள்லாம் பண்ணி தான் இந்த கேஸ்ல ஜெயிக்கணுமாம்மா? தேவைப்பட்டா அதையும் செஞ்சுதாப்பா ஆகணும். அதாவது முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி அவங்க வழியில போய் தான் நாம அவங்கள மடக்கணும். சரிப்பா, நான் சொன்ன மாதிரி நீங்க இப்ப திவாகருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. இந்தாங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? எல்லாம் நல்லதாவே நடக்கும். பேசுங்க. இந்தாங்கப்பா. ஹலோ, கிட்னி புரோக்கர் திவாகரா? யோ, மறுபடியும் கிட்னி புரோக்கர்னு சொன்ன உன்னை நான் காலி பண்ணிடுவேன். ஏண்டா செல்லம் கோச்சுக்கிற? நீ கிட்னி புரோக்கர் திவாகர் தானே? அவனை நீ என் கையில மாட்டின 2 கிட்னி எடுத்துருவேன், ஜாக்கிரதை. அதை நான் மாற்றப்ப பார்த்துக்கலாம். இப்போ நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன குட் நியூஸ்? காலையில் நீ அந்த கிட்னி கொடுத்த பொம்பளைங்களை மிரட்டினதுனால அவங்க பயந்துட்டாங்க. அப்படியா? வெரி குட். என்ன வெரி குட்? சரி சரி பம்மாத. அவங்க நீ எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நீ எவ்வளவு தருவ? ஒரு 2 லட்சம். என்ன விளையாடுறியா? சரிப்பா, 1 லட்சம். முடியாது, வெறும் 25,000 ரூபா மட்டும்தான் கொடுக்க முடியும். சரிப்பா, அவங்களே நீ எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் நடுவில் இருக்கு பேரம் பேசணும். நீ ஒன்று செய்ய, பணத்தை எடுத்துக்கிட்டு நம்பர் 7 2nd ஸ்ட்ரீட்டு காந்தி நகர் வளசரவாக்கம் இந்த அட்ரஸுக்கு வந்துடு. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வர சொல்லிடுறேன். ஓகேவா? ம், ஓகே. எவ்வளவு தரதா சொன்னப்பா? வெறும் 25,000 ரூபா தரேன்னு சொல்றாமா. சரி, இப்ப நமக்கு பணம் முக்கியம் இல்ல, அவனோட கான்வர்சேஷன் தான் முக்கியம். அதை வச்சு அவனை என்ன பண்ற பாருங்கப்பா. மா, மறுபடியும் சொல்றேன், இந்த கேஸ் உனக்கு தேவைதானா? நல்லா யோசனை பண்ணி பாருமா. இல்லப்பா, இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த திவாகர் மாதிரி ஆளுங்களை நான் உள்ள தள்ளலன்னா நான் படிச்ச படிப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். காஃபிமா. தேங்க்ஸ்பா. மா, அந்த புரோக்கர் திவாகரை நினைச்சாத்தாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம எதுக்குப்பா பயப்படணும்? தப்பு செய்யறவனே தைரியமா தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கான். அவனை தட்டி கேக்குற நல்ல காரியத்தை செய்யற நாம எதுக்கு பயப்படணும்? இல்லம்மா, அவன் அடாவடியான ஆசாமி, பழிபாவத்துக்கு அஞ்சாதவனா இருக்கான். நேர்ல பேசும்போது அவனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயப்படுறீங்களாப்பா? ஆமாம்மா. அப்படிலாம் நடக்காதுப்பா. நான் ஒரு லாயர்ப்பா. எதிராளியோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு
அதுக்கு தகுந்தா போலதான் பேசுவேன். கோவத்தை தூண்டி விடுற மாதிரியும் பேச தெரியும், கொந்தளிப்பா உள்ளவங்கள கூலாக்குற மாதிரியும் பேச தெரியும். வரவ கிட்னி புரோக்கர்ப்பா, ஏழை பொண்ணுங்களை ஏமாத்தினவன். மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில ரொம்ப தைரியம் இருக்கிற மாதிரி பேசுவான். கை கலப்புக்கோ அடித்தடிக்கோ வேலையே இல்ல. 5 நிமிஷத்துல பேசி அனுப்பிடுவேன். அப்பா இந்தாங்க, நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிடுங்க. ஏன்னா இதான் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அம்மா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லம்மா. 2 ஏழை பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காகன்னு நினைச்சுக்கோங்க. தைரியம் தன்னால வரும். அப்பா அவன் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். போய் கேஷுவலா பேசுங்க. மத்த நேரத்துல எப்படி நீங்க படபடன்னு பேசுவீங்க அது மாதிரி பேசுங்க. போங்க. சரிம்மா. திவாகருங்கிறது நீங்க தானா? ஆமா. உங்களுக்காக தான் மேடம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க. வாங்க மிஸ்டர் திவாகர். ஓஹோ, எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? ஆமா, நானே தான். மகளிர் குழு தலைவியா உன்கிட்ட பேசினவளும் நான் தான். உன்கிட்ட ஏமாந்து போன சாரி உன்னால ஏமாத்தப்பட்ட பெண்களோட வக்கீல் ராஜலட்சுமியும் நான் தான். என்ன டிராமா போடுறியா? நீ போடாத டிராமாவா? நான் தான் உன்கிட்ட நயமா பேசி எடுத்து சொன்னேன். நீ தெனாவிட்ட பதில் சொன்ன. அதுக்கப்புறம் தான் ஓம்பாணியிலேயே உன்னை வடிக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ண. என்ன கேஷ் கொண்டு வந்திருக்கியா? இருக்கு. எதுக்கு ரொம்ப அப்செட் ஆகுற? நீ என்ன ஏமாத்தின எல்லாருக்குமா பணம் தர போற? 2 பேருக்கும் மட்டும் தானே? நீங்க போய் அந்த 2 லேடிஸையும் கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. ஆமா, நீங்க லாயர்ன்றதாவது உண்மையா இல்ல அதுவும் டூப்பா? நல்ல வேளை லேட்டாவாச்சும் உனக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சே. அது என்னோட பிரச்சனை இல்ல, கோர்ட்ல விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. உனக்கு இன்னும் டவுட், நான் உண்மையிலேயே இந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்றேனா இல்ல இந்த அமௌண்ட் எல்லாம் நானே எடுத்துக்கிறேன் நானு, அப்படிதானே? எங்கம்மா இன்னொருத்தவங்களை காணோம்? அவ புருஷனுக்கு இன்னைக்கு செக்கப்மா, அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா வரேன்னு சொன்னான். சரி, அவங்க சார்பா பணத்தை நீங்களே வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. அப்புறம் இவர் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறீங்களா? வாங்கிடுறேம்மா. திவாகர், அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுங்க. 25,000 ரூபாய் தானே? ஆமா. அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க எங்கேயாவது போல திவாகர், உங்க கேஸ் வாபஸ் ஆயிரும். நான் கொடுத்த வாக்குல கரெக்டா இருப்பேன். நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா. அப்பா, அந்த செல்போன் அங்கே கொடுங்க. ஏம்மா, கேஸ் வாபஸ்ன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி அந்த பொண்ணுங்களுக்கு முழு தொகையை வாங்கி கொடுக்க போற? இப்பதானப்பா வசமான எவிடன்ஸ் இருக்கு. இந்த திவாகருக்கு மேல பெருந்தலை ஒண்ணு இருக்கு, ஜனார்த்தனன். கிட்னி புரோக்கருங்களுக்கெல்லாம் கேங் லீடர். அவன்கிட்ட தான் டீலிங் பேசணும்.
தேடியும் எஜமா சொன்ன மம்மியை கண்டுபிடிக்கவே முடியலையே. இப்படி வெறுங்கையை வீசிட்டு போனா எஜமா கிட்ட என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே ஒரு மூசா கிட்ட தோத்த ஆத்திரத்துல இருக்காரு. இப்ப நானும் போய் மம்மி கிடைக்கலன்னு சொன்னா மொத்த ஆத்திரமும் என் மேல திரும்பிடும். எஜமா என்ன அழிச்சாலும் அழிச்சிடுவாரு. என்ன பண்ணலாம்? ஒரே குழப்பமா இருக்க. ஐயோ, நாம உயிரோடு இருக்கணும்னா மம்மி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும். நான் எங்க போய் தேடுவேன்? டி மைக்கேல் ராஜ், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். இதுவும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் வீடா? அப்போ உள்ள போய் மம்மி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்.